Taste the Daily. இருந்து தாயகம் திரும்பிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ரெப்கோ வங்கியின் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் பள்ளிகளுக்கு கழிவறை கட்ட நிதி ஒதுக்கியதில் மோசடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் கழிவறைகளை கட்ட 12 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து தலா 9,60,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதன் சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களிடம் வழங்கியது. இதில் ரெப்கோ வங்கியின் ஒரு சில நிர்வாகிகளும் ஒப்பந்ததாரரும் தலைமை ஆசிரியர்களும் கைகோர்த்து கொண்டு மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருப்பதாகவும், இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகமும் தமிழக அரசும் விசாரித்து நடவடிக்கை எடுக்கவும் தாயகம் திரும்பிய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரெப்கோவினுடைய கூடலூர் பகுதியினுடைய பேரவை பிரதியாக இருக்கக்கூடிய திரு கலைச்செல்வன் அவர்களும், அதேபோல பந்தலூர் பேரவை உறுப்பினர் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கணேசன் அவர்களும் இந்த நிதியை அவர்களே ஒரு ஒப்பந்த நிறுவனத்தை ஏற்படுத்தி அந்த நிதி முழுவதுமே மறுநாள் பள்ளி தலைமை ஆசிரியர் என்று காசாக மாற்றி மொத்தமாக வாங்கி சென்றிருக்கிறார்கள். இப்போது அந்த கழிப்பறை கட்டும் பணிகள் எதுவும் தரமற்ற நிலையில் கட்டப்பட்டு அரைகுறையாக அங்கே இருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும், மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், அதுபோல் தமிழ்நாடு அரசுடைய பப்ளிக் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் அவர்களுக்கும், மறுவாழ்வுத்துறை ஆணையர் அவர்களுக்கும் புகார் அளித்திருக்கிறோம். வருகிற 1ஆம் தேதி முதல் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தப் போவதாக மதுரை மாவட்ட ஆன்லைன் ஆட்டோ தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்ட ஆன்லைன் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்க செயற்குழு கூட்டம் மதுரை வில்லாபுரத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சையது ஹனீஃபா செய்தியாளர்களிடம் கூறுகையில், பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 1,5 கிலோமீட்டருக்கு 50 ரூபாயும், அடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 18 ரூபாயும் என அமல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். அனைத்து சங்க கூட்டமைப்பாளர்கள் நேற்று சென்னையில் வைத்து ஜஹாங்கீர் ஹுசேன் அவர் எங்களுக்கென்ற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கென்ற ஒரு மீட்டர் தொகையை நிர்ணயம் செய்துள்ளார்கள். அந்த தொகையை நாங்கள் வரவேற்று மதுரை மாவட்ட ஆன்லைன் ஆட்டோ தொழிற்சங்கம் வரவேற்கிறது. அதே தொகையை மதுரையில் நடைமுறைப்படுத்துவதற்காக அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் முன்னிலையில் இன்று நாங்களும் பிப்ரவரி 1 முதல் மீட்டர் தொகையான 1,5 கிலோமீட்டருக்கு 50 ரூபாயும், அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாய் என்பதை அமல்படுத்த போய்